அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். Bonjour à tous. இன்னைக்கு டேட் வந்து 2026ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை காலை. செவ்வாய்க்கிழமை காலை நம் பயில்களை தொடங்குகிறோம். டியூஸ்டே நான் இங்கிலீஷ் பிரெஞ்சுல சொல்லும்போது ரொம்ப கரெக்டா சொல்லணும். ஓகே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான். அப்போ அதோடைய இன்னைக்கு அன்னையின் அருள்வாக்கு வழியாக பிரெஞ்சு பயிர்களை தொடங்குகிறோம். இங்கிலீஷ்ல வந்து 19th May 2026 டியூஸ்டே. பிரெஞ்சுல வந்து ஜீஸ்னஃப்னா 19 மே. மந்த்துக்கும் அது மே தான். ஸ்பெல்லிங் மட்டும் MAIன்னு இருக்கும். ஜெர்மில் மேசிஸ். ஜெர்மில்னா 2000, மேசிஸ்னா 26. மார்ஸ் நாள். மார்ஸ் செவ்வாய் கிரகத்துக்குரிய நாள். Réceptivité intégrale, tout l'être perçoit la volonté divine et lui obéit. ஒரு நிமிஷம் நம்ம அதோட இதையும் பார்க்கணும். டிரான்ஸ்லேஷன்ல அதோட உச்சரிப்பு கேட்போம். வருது, ஸ்லோவா வைக்கிற பாருங்க. Réceptivité intégrale, tout l'être perçoit la volonté divine et lui obéit. இந்த டி வந்து சைலண்ட். இந்த ரெசப்டிவிட்டே ஆன்டெக்ரால்ங்கிறதும் அது வந்து ரெசப்டிவிட்டேங்கிறது ஃபெமினைன். அப்ப ஆன்டெக்ரால்ல ஒரு இ சேர்ப்பாங்க. அது மஸ்குலினா இருந்தா ஆன்டெக்ரால் இ இல்லாம இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. டூ அப்படின்னா ஆல், லேத்னா பீயிங். ஆத்ரு வேர்புன்னே சொல்லுவாங்க பி வேர்புக்கு. இப்போ இங்கிலீஷ்ல ஐ ஆம், ஹி இஸ், ஷீ இஸ் அதெல்லாம் சொல்லும்போது பி வேர்புன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், பிஇ வேர்புன்னு. அது இதா வரும்போது பீயிங். இங்கிலீஷ் பீயிங்கும் போது ஒரு ஜெரண்டாவும் வரும், பீயிங் ஒரு ஜீவனாவும் வரும். இந்த இடத்துல ஜீவன்கிற பொருள் தான் வரும். டூ லேத்னா அந்த முழுமையான ஜீவனும். பர்சுவானா பர்சீவ்ங்கிற மாதிரி வரும். நம்ம அவேர், நோஸ் அந்த மாதிரி இது வர சொல்லுவோம். லா வோலோந்தே டிவைன். அப்போ லா வோலோந்தே டிவைன் சேர்த்துதான் படிக்கணும். த டிவைன் பில்லுன்னு அர்த்தம். ஏன்னா அண்ட். லூயி ஒபேயி அப்படின்னா இறைவனுக்குன்னு பொருள் அல்ல, அந்த இதற்கு அந்த இறைவனின் திருவுளத்துக்கு நாம் அடிபணிதல். ஒபேயினா அடிபணிதல், கேட்டல். அந்த ஒபே பண்றதுன்னு இங்கிலீஷ்ல சொல்ற அதே தான். இங்கிலீஷ்ல பாருங்க, இன்டெக்ரல் ரிசெப்டிவிட்டி, the whole being is aware of the divine will and obeys it. அதான் முழுமையான ஏற்புத்திறன் இருந்தா நம்மளோட முழுமையான. இப்ப இல்லாட்டி நம்ம வந்து சைக்கிக் பீங் ஓகே பண்ணுவோம், ஆனா மைண்ட் ஓகே பண்ணலாம், வைட்டலும் பிசிக்கலும் ஓகே பண்ணாம இருக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. இன்டெகிரல் ரிசப்ட்னா இறைவன் ஆட்களை முழுமையாக பெற்றுக்கொள்வதே இந்த பொருள். அதை நான் பிரெஞ்சுல இருந்து தமிழுக்கு மாற்றும் போது முழுமையான ஏற்புத்தன்மை, முழு இருப்பும் எல்லாம் முழு ஜீவனும் தெய்வீக சித்தத்தை, அது தமிழ்ல இன்னும் நல்ல தமிழ் சொன்னா இறை, அதாவது திருவுளத்தை உணர்ந்து அதற்கு கீழ்ப்படுகிறது. இது இன்னும் இதா இருக்கும். இப்ப மீண்டும் பிரெஞ்சு பார்ப்போம். Réceptivité intégrale, tout l'être perçoit la volonté divine et lui obéit. Merci beaucoup à tous. Merci à la mère, merci à Aurobindo.